நேயர்களே, ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருந்து உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய மோசமான பின்விளைவுகள் மற்றும் பாதுகாப்பாக மருந்து உட்கொள்ளும் முறை பற்றிய உங்களது கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு டாக்டர் அன்புச்செல்வன் அவர்கள் பதிலளிக்க இருக்கிறார். நீங்கள் உங்களது கேள்விகளை சந்தேகங்களை 9840672212 9840190819 9840190838 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர், குறிப்பா இப்போ இந்த மருந்து பத்தி சொல்ல வரும்போது அது உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய மோசமான பின்விளைவுகள் சொல்லும்போது அதாவது ட்ரக் அலர்ஜி, ட்ரக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ட்ரக், அதாவது ஒரு 2-3 டைப்ஸ்ல பிரிக்கிறாங்க. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ட்ரக் ஆல்சோ. இது மாதிரி பிரிக்கிறதுல அலோபதியில நீங்க அந்த ட்ரக்ன்ற டெர்மினாலஜியை எப்படி சொல்றீங்க? ட்ரக் அப்படிங்கிறது ஒரு வேதியியல் முறையிலோ உயிரியல் முறையிலோ ஒரு நோயை குணப்படுத்தக்கூடியது அல்லது ஒரு நோயை கண்டறியக்கூடிய ஒரு வேதி பொருளுக்கு பேரு தான் ட்ரக். அது வந்து இயற்கையான பொருட்கள் வந்து தயாரிக்கலாம், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக், அந்த மாதிரி நிறைய வகையில தயாரிக்கலாம். இந்த மருந்து உட்கொள்ளுதல் எப்பயுமே ஆபத்தானது கிடையாது. அது அதனுடைய அளவை தாண்டி போகும்போது, அது அளவை குறைக்கும் போது அதனுடைய விளைவுகள் ஏற்படலாம். அதனுடைய விளைவுகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு உடனடி விளைவுகள், பின் விளைவுகள். உடனடியாக ஏற்படவில்லை நீங்க சொன்ன மாதிரி இமிடியட் ரியாக்ஷன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். அதுல 4 வகைகள் இருக்கு, 1, 2, 3, 4 சொல்லிட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்பர் சென்சிட்டிவ் டைப் 1 தான் உடனடியா ஏற்படக்கூடியது. ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டாக்டர் விட்டு வெளியே வந்த உடனே உதடு வீங்கி போய், கண் வீங்கி போய், மூச்சு விட சிரமப்படுறது அல்லது உடம்பெல்லாம் தடிப்பா ஏற்படுறது, இந்த மாதிரியானது டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இது சிலருக்கு வரும். அதாவது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு மருந்து ஒத்துக்காம இருக்கலாம். இது எல்லாருக்குமே கிடையாது. ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு, 10 லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஏற்படலாம். அதனால பயப்பட வேண்டாம், எல்லாருக்குமே பக்க விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு. 2வது வந்து பிற்பாடு ஏற்படும் விளைவுகள், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிசியலாஜிக்கல் பார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் சொல்லுவாங்க. மருந்துனால உங்களுக்கு ஒரு விளைவு உடம்புல ஏற்படும். பிறகு அந்த மருந்து நம்ம உயிரியல் இதுல ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தொடரும். உங்களுக்கு கண்ணீர் நிறைய. நார்மலாவே அலோபதி பாத்தீங்கன்னா என்ன டேப்லெட்ஸ் எடுத்தாலும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்ற ஒரு ஜெனரல் இதுக்கு என்னன்னா அந்த ஃபீல். பட் நம்ம இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் கொஞ்சம் டீடைல்டா, அதாவது பேசுறதுக்கு முன்னால இதை சொன்னீங்கனாலும் கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மருந்துக்குனாலும் விளைவுகள் கிடையாதுங்க. அதாவது சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த மருந்துகளுக்கு ஏற்படலாம், மேபி, அவ்வளவுதான். அதாவது இந்த மருந்து எடுத்தாலே உங்களுக்கு வரும்னு கிடையாது. 199% மருந்துகள் எடுக்கும்போது எந்த விளைவுகளும் ஏற்பட போறதில்லை. அதாவது அந்த மருந்துகளை காலமுறை நீட்டி, இப்போ டாக்டர் ஒரு தடவை பிரிஸ்கிரிப்ஷன் தராரு, நீங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிடுறீங்க 7 நாள், அடுத்த தடவை உடம்பு சரியில்லைன்னா அதே பிரிஸ்கிரிப்ஷன் அவங்களே டாக்டர் ஆயிட்டு மெடிக்கல் ஷாப்ல வாங்கி ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இது கட்டுப்பாடற்ற காத்துட்டு இருக்காங்க. டாக்டர் அவங்களோட பேசுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. குணசேகரன் பேசுறேன். சொல்லுங்க குணசேகரன். சார், பேக் பெயின் சார். ஓகே. அந்த ஸ்பைனல் கால் அந்த ஜவ் லைட்டா வெளியே வந்து அந்த கால்ல வந்து ஃபுல்லா பெயின் இருந்துட்டு இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு இந்த மயோரில் எட்டோவான்ட்டு இந்த மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தொடர்ச்சியா ஒரு 1.5 month சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. சரிங்க. ஆனா இப்ப அந்த ப்ராப்ளம் ஒன்னும் சரியாகல. இது எவ்வளவு நாள் சார் இன்னும் கண்டினியூ பண்ணலாம்? கீழ் முதுகு வலிங்களா, மேல் முதுகு கழுத்து வலிங்களா? கீழ் முதுகு வலி சார். கீழ் முதுகு வலிங்களா? என்ன வயசு உங்களுக்கு? 33 சார். 33ங்களா? ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி அடிபட்டதுங்களா உங்களுக்கு? பைக் ஓவரா ஓட்டி அந்த ஜவ் வந்து வெளியே வந்து கால்ல வர நரம்பு அழுத்திட்டு இருக்கு. இப்ப நடக்கும்போது கால்ல பெயின் எனக்கு. ஓகே ஓகேங்க. அதான் மயோரில் எட்டோவான்ட்டு இன்னும் 2-3 வகையான மாத்திரை கொடுக்குறாங்க. ஓகே ஓகேங்க. 1.5 month சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா சரியாகல. இது தொடர்ச்சியா சாப்பிடலாமா இல்ல சர்ஜரிக்கு போலாமா சார்? அதாவதுங்க, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் சிலது பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த முதுகு எலும்புகள் ஸ்பைனல், அந்த ஸ்பைன்ஸுக்கு நடுவுல இருக்கிற கேப் இருக்குங்க, அந்த மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி இது, அது வந்து உங்களோட நரம்புகள் அழுத்திட்டு இருக்கும். அதை எம்ஆர்ஐ எடுத்து எந்த அளவுல அதை அழுத்திட்டு இருக்குன்னு நீங்க முதல்ல கவனிக்கணுங்க. உங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, நியூராலஜிஸ்ட் இல்ல ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நரம்புகள் மீதான அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணுங்க. பட் இதுக்கு கொஞ்சம் 2 மாசம் 3 மாசம் அளவுக்கு மாத்திரைகள் தேவைப்படலாம். அதற்கான சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது. அவரோட क्वेश्चन என்னன்னா வந்து அதுக்காக இப்போ ஒரு எடுத்துட்டு இருக்க மாத்திரை வந்து அந்த மருந்து ரொம்ப டியூரேஷன் அதிகமா எடுக்கலாம். 1.5 month ஆயிடுச்சு. இப்ப நான் எடுக்கலாமா இல்ல சர்ஜரி போயிடலாமான்னு கேக்குறாரு. தொடர்ந்து அந்த டேப்லெட் ஆபரேஷன் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு பெரிய, எப்பவுமே ஆல்மோஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட எப்படியும் பெயின் கில்லர் ஆடட் தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ பெயின் கில்லர்ன்றது வந்து ரீனல் ஃபெயிலியர்க்கான ஒரு டெவலப்மென்ட்னுவாங்க எப்பவுமே. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதனால வந்து அவரு அந்த அளவுக்கான ப்ராப்ளம் போகாம அதுக்கு முன்னால வரலையும்
எவ்வளவு நாள் இதை யூஸ் பண்ணலான்ற ஒரு இல்ல யூஸ் பண்ணலாங்க. அதாவது அந்த கிட்னிக்கு எந்த தொந்தரவும் வராத வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சிலருக்கு ஒரு டோஸ்ல கூட ஏற்படலாம், சிலருக்கு ஒரு வருஷம் சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாது. சோ மாதாந்திர இடைவெளியில அந்த யூரியா கிரியாட்டின் அவரோட ரெகுலர் டாக்டரோட கன்சல்ட்டோட அது கண்டினியூ பண்ணலாமா இல்ல சர்ஜரி பண்ணலாமா? சர்ஜரி வந்து ரொம்ப சீக்கிரமா முடிவு பண்ண வேண்டாம், பொறுமையாவே பாத்துக்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. என்ன என்ன கேள்வியோ உங்களது தெளிவா கேளுங்க. ஓகே, அவங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இந்த ட்ரக் அலர்ஜி ஆகுறதுன்றத பத்தி சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு சிலருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல ஃபியூ லேக்ஸ்ல ஒருத்தர்ன்ற மாதிரி சொன்னீங்க. அது எந்த மாதிரி, எதனால அந்த மாதிரி ஏற்படுது? அதாவது இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வாமை, அவங்களுக்கு அந்த மருந்து ஒத்துக்காது. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அந்த பொருளை ஒரு ஃபாரின் பாடியா கன்சிடர் பண்ணும். அதாவது வெளிப்புற ஒரு நோய் கிருமி மாதிரியா கன்சிடர் பண்ணி அதற்கு எதிரான சோல்ஜர்ஸ் அனுப்புற மாதிரி இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த வெள்ளை அணுக்கள், அப்புறம் இம்யூனோகுளோபுலின் ஈன்றது முக்கியமான ஒரு ஆன்டிபாடி, அதுல இருந்து அப்புறம் நிறைய வேதிப்பொருட்கள், கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, ஹிஸ்டமின், செரட்டோனின், அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது இப்ப நார்மலா ஹிஸ்டமின் செக்ரேட் ஆகுதுன்னா நம்ம கண்ணீர் சுமாரா நார்மலா சுரக்கும், நிறைய செக்ரேட் ஆச்சுன்னா கண்ணாபின்னான்னு சுரக்கும். சோ அந்த மாதிரியான, அதாவது நார்மலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேலன்ஸ் மீறிடுது. அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆன உடனே அந்த கெமிக்கல்ஸோட ஆக்ஷன் அதிகமாகிறதுனால தான் இந்த சைடு எஃபெக்ட் நமக்கு தெரியுது. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஒரு மருந்து மட்டும் ஒத்துக்காம போகலாம், சிலருக்கு நிறைய மருந்துகள் ஒத்துக்காம. பர்டிகுலர் கம்போசிஷன்ல என்ன டேப்லெட் கொடுத்தாலும் என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் சொல்லுவாங்க. சிலருக்கு அந்த மாதிரி டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக் இதெல்லாமே NSAID குரூப்ல வரும். சிலருக்கு டைக்ளோஃபெனாக் ஒத்துக்காது, அசிக்ளோஃபெனாக் ஒத்துக்கும். ஒரு பேஷண்ட்க்கு இந்த மாதிரி தான், அவர் ட்ரக் அலர்ஜி சார் என்னன்னு தெரியலன்னு சொன்னாரு. இன்னொரு டாக்டர் வந்து கொடுத்தாரு, அவருக்கு காமனா ரொம்ப சைடு எஃபெக்ட் கம்மியா வர ட்ரக் கொடுத்தாரு. கடைசியில அந்த ட்ரக் தான் அவருக்கு சைடு எஃபெக்டா போயிடுச்சு. சோ அந்த மாதிரி we can't predict by seeing patient. அதனால நம்ம கொடுத்து நேரோட பேசிடுவோம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, இல்ல அவங்களோட தொடர்பு கொஞ்சம் சரியா இல்ல, இது திரும்ப திரும்ப லைன்ல வந்து ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் டாக்டர், ஏற்கனவே நீங்க சொல்லிட்டு நீங்க அதுலயே இம்யூனோலாஜிக் அண்ட் நான் இம்யூனோலாஜிக் பிரிக்கலான்றது வந்து அது எந்த மாதிரி ட்ரக்ஸ் நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்க? யூஸ்வலா வந்துட்டு இம்யூனாலஜிக்கல், நான் இம்யூனாலஜிக்கல் வந்துட்டு நிறைய இருக்குங்க. அதாவது இம்யூனாலஜிக்கல் மீடியேட் நான் சொன்ன மாதிரி உடனடியான விளைவுகள். நான் இம்யூனாலஜிக்கல் அப்படின்னா இப்போ அதே NSAID சாப்பிடும்போது, வலி நிவாரணிகள் சாப்பிடும்போது வயிறுல புண்ணு எல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறது இல்ல. இது வந்து இந்த மாத்திரைகள், மருந்துகளோட வேதிப்பொருட்கள் வந்து செல்கள்ல என்டர் ஆயிட்டு உள்ள உட்காந்துக்கும். அங்க இருந்துட்டு ஆசிட் செக்ரேஷன் அதிகப்படுத்தும், அதனால வயிறு தொந்தரவு வர்றது. நீங்க சொன்ன மாதிரி கிட்னிக்கு பாதிப்பு வர சொல்றீங்க, அது இம்யூனாலஜிக்கல் கிடையாது. இது அனால்ஜெசிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. வலி நிவாரண மருந்துகள் சாப்பிடறதுனால வரக்கூடிய கிட்னி தொந்தரவுங்க. இது ரொம்ப நாள் ஆகலாம். அது அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனிங் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, வேலை செய்யும் திறமை, அதை பொறுத்து நல்லா இருக்கும். அங்க ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கு, நிறைய சில நேரங்கள்ல நீங்களே சொன்னீங்க ஒரே டோஸ்லயும் அப்படி ஆகலாம், இல்லன்னா ரொம்ப நாள் எடுத்தா அது அந்த இண்டிவிஜுவலோட சசப்டபிலிட்டி, வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் சொல்லுவாங்க. சோ எல்லாமே என்னென்ன நடக்கும் நம்ம ஜீன்ல தலைவிதி மாதிரி எழுதி இருக்கும். சோ அந்த ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷனால அந்த மாதிரி நடக்கலாங்க. நிறைய காரணிகள் இருக்கு. அது ஒரு மனித உடல் வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத, இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அதுல நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு, காத்து இருக்கு, முழுசா கண்டுபிடிக்கல. இல்ல அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல வந்து இன்னும் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ்ல ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணி ப்ராப்பரா அந்த டேப்லெட்க்கு பின்னால ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம ஊர்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இன்னும் H ட்ரக்ஸ் சொல்ற டைப் ஆகட்டும், சில டைப்ஸ் எல்லாம் வந்து ஸ்கெடியூல்டு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட இன்னும் கூட நம்ம ஊர்ல ஸ்டில். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, நாஃப்ளாக்சசின் இது வந்து காம்பினேஷன்ல சில டைப்ஸ் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நார்ம்ஸே இருக்கு. இங்க கேஷுவலா மெடிக்கல் ஷாப்ல அது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், ஃபார்மசி எல்லா இடங்கள்ல. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஏன் இருக்கு? ஆக்சுவலி அந்த பார்மசிஸ்ட், அந்த மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க அந்த நாம்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அதை ரெகுலர் மானிட்டர் பண்றவங்க அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் இங்க குறைபாடு. பட் நம்ம கிட்ட எவ்வளவு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, இன்னமும் ட்ரக்ஸ் செக் பண்றாங்க. ஒவ்வொரு இதுலயும் அதுவும் சோ கால் நடந்துட்டே இருக்கு. அதுவும் பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ரொம்ப, அதாவது இப்ப இருக்கிற செட்டப்ல பாதிக்கப்பட போறதும் பொதுமக்கள். அவங்க ப்ராப்பரா பண்றது கிடையாது. ஆனா அவங்க போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல ஓவர் த கவுண்டர் என்கரேஜ் பண்றதா பொதுமக்கள் தான். சோ பொதுமக்கள் மத்தியில முதல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அது இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் போது இன்னைக்கோ தெரியாமையோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் வரலாம்னு சொல்லிட்டு ஸ்டீராய்ட்ஸ் இருக்குங்க. ஸ்டீராய்ட்ஸ் வந்து அது காமனா அந்த மெடிக்கல்